சுமூகமாக இருந்த தைலாபுர தந்தை மகனிடையே குறுக்கே இந்த கௌஷிக் வந்தா என்பது போல ஜி.கே. மணி நாரதர் வேலை பார்த்ததாக கூறப்படுவது தற்போது அவருக்கு ரிவேட் ஆகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் அவர் கட்சி தாவும் யோசனைக்கே வந்துவிட்டதாகவும் முணுமுணுக்கின்றனர் பாட்டாளிகள். அப்படி அவர் செய்ததாக சொல்லப்படுவது என்ன? உட்கட்சியிலேயே அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது ஏன்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பாமகவோடு கூட்டணி அமைத்த பாஜக அடுத்த ஆட்சியில் அன்புமணியை அமைச்சராக்குகிறோம் என்று சொன்னது போல் நடந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. ஆகையால் இனி அவர்களோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்று ராமதாஸ் கட்சியினரிடையே பொருந்து தள்ளினார் என தைலாபுர வட்டாரத்தினர் கூறுகின்றனர். இந்த சமயத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னை வந்து எடப்பாடியை சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார். இந்த தகவல் பாமக நிறுவனர் ராமதாஸை எட்டியதுமே இனி தலைவரும் நானே, நிறுவனரும் நானே, அன்புமணி இனி செயல் தலைவராக செயல்படுவார் என அறிவித்தார். சமாதானம் பேச போன ஜி.கே. மணி, ஐயா, பாஜக கூட்டணிக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் சொல்லுங்கள், நான் முதல்வர் ஸ்டாலினிடம் பேசுகிறேன், நாமும் திமுக கூட்டணியில் சேருவோம், ஆளுங்கட்சியாக இருப்பதால் நம்முடைய இடஒதுக்கீட்டு கோரிக்கையை அவர்கள் ஏற்பார்கள் என பேசி பார்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இதை கேள்விப்பட்ட எடப்பாடி ஜி.கே. மணியிடம் இது குறித்து நேரடியாகவே கேட்டுள்ளார் என கூறப்படுகிறது. அதாவது பாமக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற வளாகத்தில் ஆளுங்கட்சி அமைச்சர்களை சந்திப்பது சகஜம் என்றாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்தித்த போது அவர் ஜி.கே. மணியை பார்த்து, உங்க கட்சியை திமுக கூட்டணிக்கு கொண்டு போக நீ டீல் பேசுறியா, நல்லா பேசு என கோபமாக கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாமகவை திமுக பக்கம் அழைத்துச் செல்ல அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி முயன்றதால் தான் சின்ன டாக்டருக்கும் பெரிய டாக்டருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக பொங்குகிறார்கள் பாட்டாளிகள். தனது பாமக தலைவர் பதவி பறிபோனதற்கும் தனது மகனின் இளைஞரணி தலைவர் பதவி பறிபோனதற்கும் அன்புமணிதான் காரணம் என நினைத்துக் கொண்டு ஜி.கே. மணி தைலாபுர தந்தை மகனுக்கு இடையே நாரதர் வேலை பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, தமிழக சட்டசபையில் ஜி.கே. மணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை கட்சிக்காக பயன்படுத்திய ஜி.கே.எம் ஒருபடி மேல் சென்று திமுக எம்எல்ஏக்களையே மிஞ்சும் அளவிற்கு சட்டப்பேரவையில் சம்பவம் செய்தார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் கொண்டுவர வேண்டும் என கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவர் வரவேற்று பேசியிருந்தார். இதனால் கடுப்பான பாட்டாளிகள் எல்லாம் ஓரளவுக்கு தான் ப்ரோ என்ற மூடில் ஜி.கே. மணியை உடனடியாக கட்சியை விட்டு நீக்குமாறு மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் அன்புமணியிடம் கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் அன்புமணியோ மே 11ஆம் தேதி வன்னியர் சங்க மாநாடு நடக்க இருக்கிறது, அதில் நமது கவனத்தை செலுத்துவோம் எனவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் கூறியதாக முணுமுணுக்கின்றனர் பாட்டாளிகள். இதனால் தலைமை நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன, நம்ம பார்த்துக்கலாம் என நினைத்து பாட்டாளிகள் ஜி.கே. மணியை ஓரங்கட்டி வருவதாக கூறப்படுகிறது. இப்படி கட்சிக்குள் தனக்கு எதிராக தூக்கப்பட்டிருக்கும் கருப்பு கொடியை எண்ணி இனி இந்த கட்சியில தொடரணுமா, வேற கட்சிக்கு போயிடலாமா என ஜி.கே. மணி யோசிப்பதாக அவரது ஆதரவாளர்கள் காதை கடுக்கின்றனர். இந்நிலையில் ராமதாஸின் ஆதரவால் பாமகவிலேயே ஜி.கே. மணி நீடிப்பாரா அல்லது திமுகவுடன் இருக்கும் நெருக்கத்தை பயன்படுத்தி அக்கட்சிக்கு தாவி விடும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.